ஹாய் எஸ், நான் தான் உங்கள் கேஎஸ். இன்றைக்கி தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டருக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறத வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து புகார் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4829 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. இந்த கடைகளில் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 150 கோடிக்கு மது விற்பனை ஆகுது. அதே வார இறுதி நாட்களில் 200 கோடிக்கும், பண்டிகை நாட்களில் 250 கோடிக்கு மேலே மது விற்பனை ஆகுது. 45,000 கோடி கிட்டத்தட்ட இதில் வருமானம் வந்து டர்ன் ஆகுது. இந்த வருமானம் பார்த்திங்கன்னா இதில் 1% தான் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக்காக செலவு பண்ணுறாங்க. மீதி வந்து வேறு வேறு துறையில் வந்து செயல்படுத்துகிறாங்க. அது இருந்தாலும் பரவாயில்ல. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுனால ஒரு நாளைக்கு 1 கோடி அளவில் ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா 3600 கோடி வரை இதில் ஊழல் நடக்குதா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் கடைகளில் வேலை செய்கிறவங்களை கேட்டால் அவங்களுக்கு பதில் இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் பணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடையோட கூடுதல் வாடகை, காவலாளி காசு, ரோந்து வர போலீஸு காசு, ஆடிட்டரு, கலால் வரின்னு சொல்லி எல்லாம் மேட்ச் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாஸ்மாக் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் போஸ்டிங் மட்டும் 50 லட்சம் கொடுத்தா வராங்க. அந்த பணத்தை இதில் தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி மதுவிலக்கை வந்து அமுல்படுத்துகிற அதிகாரிகள் கூட இதில் தான் கட்டிங் போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறத வந்து தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை, இந்த ராமநாதபுரம் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பார்கோடு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க சிஸ்டம் மூலமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் போட்டு இந்த பார்கோட் ரீடரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பார்கோட் ரீடர் மூலமாக பில்லை கொடுத்துட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா காலையில் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இரவு கடை லாக் பண்ண பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் விற்கிறாங்க, அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம ஆளுங்கட்சி தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி முழுமையாக வந்து மதுவிலக்கு பண்ணுறாங்களா, இல்லை படிப்படியாக குறைக்கிறாங்களா, இல்லை கரெக்டான பில் கொடுக்குறாங்களா என்னன்ட்டு. ஆனால் ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்கள். 45,000 கோடியில் 1% மட்டும்தான் ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்குன்னா மீதி பணமெல்லாம் வேறு வேறு துறைக்குன்னா அந்த மதுவோட தரத்தை வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த சரக்கை வந்து குடிக்கலாமா குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.